வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்கள் ரோலி. அண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிசைன் ரொம்ப வித்தியாசமானது. பெயிண்டிங் பண்ண போகிறீங்க எல்லோரும். அண்ட் உங்கள் எல்லார் விரலும் பெயிண்ட் பண்ண போகுது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நிறைய கிளாஸஸ் போயிட்டு நிறைய அதில் ட்ரெயின் ஆகிருக்கேன். ஸோ பெயிண்டிங்கில் வெட் பெயிண்டிங், ட்ரை பெயிண்டிங், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக்ஸ், லீவ்ஸ் எல்லாம் எப்படி சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வர்றது, அந்த மாதிரி நிறைய உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச். ஒரு ப்ரஷ்ஷும் ஒரே ஒரு பெயிண்ட் பாட்டிலும் இருந்தால் போதும், நீங்கள் முடிச்சிடலாம். அண்ட் உங்கள் சாரியை லவ்லியாக மாற்ற முடியும். அந்த டிசைன் பார்க்க போகிறீங்க. அண்ட் வாவ் அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் நாட் ஓன்லி பெயிண்டிங், அது கூட ஹைப்ரிட்டாக ப்ரூச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூச்சரும் பெயிண்டிங்கும் கலந்த ஹைப்ரிட் டிசைன் உங்களுக்காக. அண்ட் இன்றைக்கி எல்லோரும் என்ன டைப் பண்ண போகிறீங்க தெரியுமா? என்னால் பெயிண்ட் பண்ண முடியும், என்ன பண்ண போகிறீங்க? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு லீவா சாரீ. அண்ட் லீவா சர்டிஃபைட் சாரீஸ் எல்லாமே அதுக்கான சாஃப்ட்னஸோடவும் பியூட்டியோடவும் இருக்கும். அதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளாக் பிரிண்டிங், ரொம்ப அழகாக இருந்தது டிசைன்ஸ். இது மாதிரி டிசைனும் அண்ட் பார்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரியும் இருந்தது. ஸோ நான் பார்டரில் இருக்க தீமை வந்து எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் உங்களுக்கு அது வந்து சிம்மெட்ரிக்காக ஸ்டென்சில் பண்ணி பண்ணுற பெயிண்டிங். இது வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணலாம், பட் இதுதான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் போல் இருந்தது. அதனால் இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ஈஸியாக எல்லோரும் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங்னாலே எப்போவுமே அந்த ட்ரையாங்கிள் பார்டர் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கூட இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, சாரியில் இருக்க பிக்சர் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்டென்சில் வரைகிறது, ட்ரேஸ் எடுக்கிறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். அதில் இருக்க இன்னொரு குட்டி ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், டெய்ஸி மாதிரி, அதுவும் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு லாங்காக ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட் ஃப்ளவர். அப்புறம் ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்காங்க, சும்மா ஃபன்னியாக ஒரு சில எலிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்பைரல் வரைய போகிறோம். நம்ம கை என்ன பண்ணுதோ அதுதான். நம்ம இந்த ரங்கோலி எவ்வளோ போடுறோம் இல்லையா, தோன்ற மாதிரி வரைகிறோம். இது தோன்ற மாதிரி வரையாமல் கொஞ்சம் சாரியில் இருக்க ரிலேட்டட் இமேஜஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகான டிசைன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு அந்த தெரியும் பொட்டிக் ஸ்டைலில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ ஈஸியான வேலை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக உங்களோட டைமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பெயிண்ட் ப்ரஷ் நான் 0 சைஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மகிட்ட கிட்டு வாங்கினவங்க எல்லார்கிட்டவுமே ப்ரஷஸ் வந்திருக்கும். அந்த ப்ரஷஸில் 000 எதுனாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் பெயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அது மட்டும் நியர்பை ஷாப்பில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்டில் ப்ரொவைட் பண்ணணுன்னா அந்த 6 கலர்ஸ் 10 கலர்ஸ் அப்படி தான் வரும். அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாதான் இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சிங்கிள் பாட்டிலோ இல்லை டபுள் பாட்டிலோ வாங்கிக்கிட்டு பெயிண்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அழகு லுக். அதுக்கு ஒரு குவாலிட்டியே தனி தான். அதுக்கு ஒரு மதிப்பும் தனி தான். இப்போ வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள், பிக்சரில் இருக்க மாதிரி. ஸோ உங்கள் கை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாலாம் நம்ம டஃப் ஒர்க்கே பண்ணலை, பட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக. இப்போ இந்த ஸ்பைரல் வந்து போடுறோம். ஸோ நல்லா திக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுட்டேன் நான், அதுக்கப்புறம் திக் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இப்போ அந்த டெய்ஸி ஃப்ளவர் சொன்னேன் இல்லையா, அதையும் ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க, கையில் பட்டுற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லீஃப் போட்டு வந்துடுறேன். அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி அந்த டாலாக இருக்க பிளான்ட்டில் வந்து நம்ம போடுறோம். அந்த ஷேப் அழகாக ஷார்ப்பாக எடுங்க ஓரம். அதெல்லாம் ப்ரஷ் வந்து ஃபஸ்ட்டு ரஃப் கிளாத்தில் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரஃப் கிளாத்தில் கொஞ்சம் பெயிண்ட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரைஞ்சி பாருங்கள். ப்ரெஷர் கொடுத்தா எப்படி வருது அந்த மாதிரி பாருங்கள். இப்போ மெஹந்தி போடுறவங்க, கோலம் நல்லா போடுறவங்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டே வந்து நீங்கள் நல்ல ப்ளவுஸ்லேயே வந்து பண்ணலாம். பட் மை சின்சியர் சஜஷன் அது மாதிரி பண்ணாதீங்க. ரஃப் கிளாத்தில் ஃப்ரேம் போட்டு போடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக தரையிலையும் வச்சு போட வேண்டாம். ஃப்ரேம் போட்டுட்டு நான் அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். பெயிண்ட்லாம் வந்து இது ஸ்பாயில் ஆகக்கூடாது, மற்ற ஃபேப்ரிக்கோ தரையோ அப்படின்னு. ஸோ பெயிண்ட் பண்ணி முடித்த உடனே அது வந்து ஒரு ட்ரை ஆகட்டும். ஒரு 1/2 அன் ஹவரில் ட்ரை ஆகிடும் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பி அயன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த சீக்வென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா அயன் பண்ண முடியாது உங்களால். அதனால் சீக்வென்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரூச்சிங் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக் சைடில் அயன் பண்ணிங்கன்னா பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் மிஷினில் போட்டாலுமே ஒன்றும் ஆகாது. பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் இஸ் ப்ரிஃபரபிள். ஸோ நான் ஒரு 2-3 கலர்ஸில் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட், க்ரீன், டார்க் க்ரீன் எல்லாம். அது எல்லாத்தையும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி.
சூப்பர். கூட ஒரு குட்டியாக பீட் வச்சு ஸ்டாப்பர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவர்லேயும் நடுவில் வந்து அந்த ப்ரூச்சரோட என்ன பண்ணுவோமோ நம்ம அந்த வேலைங்களை பண்ணிக்கலாம். ஸோ இது பெயிண்டிங் கூட அதை ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபைனல் ஃபினிஷிங் பார்க்க போகிறீங்க பாருங்கள். இந்த சாரீக்கு இதை விட ஆப்டாக டிசைன் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு டிசைன் வந்திருக்கு. அண்ட் பேக் நெக்கும் காமிக்கிறேன்னா இதுக்கு ரிலேட்டடாக பேக் நெக்கும் நம்ம பண்ணியாச்சு. குட்டி பீட் சொன்னேன் இல்லையா நான், அது எப்படி போட்டேன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸ், அப்புறம் பீட் போட்டாச்சு. ஸோ அது அப்படியே வந்து நமக்கு என்ன பிளேஸில் வேணுமோ விட்டுட்டு பீடை மட்டும் தள்ளிட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே நீடில் நுழைச்சிங்கன்னா அழகாக ஸ்டாப்பர் வந்து அது லாக் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸை எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே வேணுமோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நடுவில் அப்படியே கொஞ்சம் இறஞ்சி இருக்கிற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு ஃப்ளவர் கூட நீங்கள் போடலாம். நான் பேக் நெக்கில் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்லீவில் நான் இன்னொரு வீடியோவோடது இது, பட் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு ஆட் பண்ணுறீங்க. ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஈஸி வேலை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கையில் வச்சு ட்ரா பண்ணி ஆங்கிள் மெஷர் பண்ணி கஷ்டப்படாமல் பிளாக் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த பிளாக் பிரிண்டிங்கோட ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வே தான் இந்த மாதிரி. நான் நிறைய வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். என்னோட கீழே இந்த என் கார்டு வீடியோ முடியும் போது என் கார்டில் நான் பண்ணியிருக்க பெயிண்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்கீங்க. பெயிண்டிங் ஈஸியான ஒரு வேலை, ஒரு சூப்பர் போட்டிக் ஸ்டைல் ப்ளவுஸ் எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். என் கார்டு மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள், அந்த ஸ்டென்சில் வச்சு நம்ம அழகாக வந்து அந்த ஷேப் எடுத்துட்டோம். ஷேப் உள்ள ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அதை நம்ம பண்ணிவிடுவோம். சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு கோலம் போட்டால் நமக்கு கூட கலர் போடுவோம், அது பழக்கம். அந்த மாதிரி ஒரு வேலை. டை இப்போ பாருங்கள், உங்களோட சூப்பர் ப்ரூச்சர், நம்மளோட ஹைலைட் நம்மளோட சாரீக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பெயிண்ட் நான் பேக் சைட் நெக் சொன்னேன் இல்லையா, அந்த செதற மாதிரி இருந்தால் ஒரு அழகாக இருக்கும். நல்ல ஸ்ப்ரெட்டாகி அங்கங்கே அப்படியே தூவி விட்டா மாதிரி சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸும் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரூச்சர் பட்டர்ஃப்ளை பண்ணி, அந்த பட்டர்ஃப்ளை சாரியில் இருக்க அந்த ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் கலர் அண்ட் சீக்வன்ஸ் கலர்ஸ் ப்ளஸ் அந்த பட்டர்ஃப்ளையோட கலரோட அந்த க்ரீன் கலரில் இது எல்லாமே தூக்குது. ஸோ லீவா சர்டிஃபைட் சாரீ வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வெரி மாடர்ன் ட்ரெண்டி அண்ட் யூனிக் ஸ்டைல் ஆஃப் டிசைன் ரெடி. உங்கள் கையால் நீங்களும் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. ஸோ போட்டிங்கன்னா கண் வந்து வேறு எங்கேயும் பார்க்காது, அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ். பேக் சைடில் மேலே குட்டியாக ஒரு அந்த ஃப்ளவரோட ஒரு பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கீழே மட்டும் இல்லாமல் மேலே குட்டியாக, ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி ஒரே ஒரு சின்னது ப்ரூச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஸ்லீவ் பாருங்கள் என்ன அட்டகாசமாக தூக்கலாக இருக்குது அந்த காம்பினேஷனில், சான்ஸ்லெஸ். அதனால் பெயிண்டிங்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது மற்ற எல்லா ஒர்க்கை விட ஒரு அழகை நமக்கு அப்படியே இழுத்து கொடுக்கும். ஆரி ஒர்க்கோட பேட்டர்ன்ஸோட மற்ற எல்லாத்த விடவும் ஒரு பியூட்டி இருக்குது அதில். ஸோ டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.